सहस्रम श्लोकम 109 मन्ये नियुज्य भवति मणिपादरक्षे पार्ष्णीगृहस्य भरतस्य निवारणार्थं रत्नाकरं सपतिकोष्पदयन् विजिह्ये रामक्षणेन रजनीचरराजधानीम्। वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। पादुका सहस्रम श्लोकम 109 मन्ये नियुज्य भवतीं मणिपादरक्षे बाष्णीग्रहस्य भरतस्य निवारणार्थं रत्नाकरं सपतिकोष्पदयन् विजिह्ये रामक्षणेन रजनीचरराजधानीम्। मन्ये नियुज्य भवतीं मणिपादरक्षे पार्ष्णिगृहस्य भरतस्य निवारणार्थं रत्नाकरं सपतिकोष्पदयन् विजिह्ये रामक्षणेन रजनीचरराजधानीम्। பொருள்: உயர்ந்த இரத்தினக் கற்கள் கொண்டு இழைக்கப்பட்ட பாதுகையே, ராமன் கடலை கலக்கியபடி சென்று அரக்கர்கள் வாழ்ந்து வந்த இலங்கைக்கு செல்வதற்காக எழுந்தான். அப்போது பரதன் ராமனின் கால்களை பற்றியபடி இருந்தான். அவனை திசை திருப்புவதற்காக உன்னை அளித்தான் போலும். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகர் ராமரோட ஒரு செய்கையை சொல்கிறார். அதாவது ஒரு குழந்தை அழுதுன்னு இருக்கும் பொழுது, இப்போ அம்மா அப்பா எங்கேயாவது வெளில போகிறான்னா குழந்தை அழுதுனா அந்த குழந்தைக்கு ஏதாவது விளையாட்டு பொம்மை கொடுத்து கொஞ்சம் போக்கு காட்டிட்டு அவள் போவா இல்லையா? அந்த மாதிரி ராமரோட காலை பிடிச்சிட்டு அழுத பரதருக்கு பாதுகா தேவியை கொடுத்து பரதனை டைவர்ட் பண்ணி அந்த மாதிரி பரதனை கொஞ்சம் இந்த மறக்கிற மாதிரி செஞ்சுட்டு தான் அரக்கர்கள் அழிக்கிறதுக்காக கிளம்பி போனார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பரதனுக்கு பாதுகையை கொடுத்ததுக்கான காரணம், தன் கூடயே வருவேன்னு அனுப்பிடிச்ச பரதனை சமாதானப்படுத்துறதுக்காக பாதுகாதேவியை கொடுத்து சமாதானப்படுத்தினார் அப்படின்னு சுவாமி தேசிகர் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.